மனோ கிரியேஷன்ஸ் ராஜா வழங்கும் ஆரி நடிக்கும் 4th ஃப்ளோர் பிப்ரவரி 27 முதல் உங்கள் மனத்திரையரங்குகளில். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். திடீர் இட்லி, திடீர் சாம்பார் மாதிரி திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. திடீர் அண்ணன் தம்பிகள் இன்னைக்கு மற்றவங்களை பற்றி பேசுகிற ஒரு செயலை கையில் எடுத்திருக்காங்க. அண்ணன் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததை தவிர சின்னம்மா பண்ண தப்பு எதுன்னு சொல்லுங்க. அதாவது துரோகம் A, துரோகம் B, துரோகம் Cன்னு நம்ம பிரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டோன்றது தான். யார் டிடிவி தினகரன் தான் சார் நாங்கள் சொல்கிறோம். அரசியல் அனாதை ஆக போகிறாருங்க இன்னும் கூடிய விரைவில். 2016 அம்மா மறைவுக்கு பிறகு என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்னலாம் பண்ணாங்கன்றதை சிலதை மட்டும்தான் பசும்பொருள் அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, சொல்ல போகிறாங்க, மக்களும் அதை பார்க்க போகிறாங்க. இதுக்கு மேலதான் எடப்பாடி அவங்க மேல தப்புலாம் தைரியமா சொல்லாமே சார். விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, எங்க கூட வந்தீங்கன்னா அதான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சின்னம்மா அவர்களுடைய கட்சி இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திடீர் இட்லி, திடீர் சாம்பார் மாதிரி திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. பதர்களால் எங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. யாரை சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க உங்களுக்கு தெரியும். அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அதாவது திடீர் இட்லி, திடீர் சாம்பார் என்று திடீர் அண்ணன் தம்பிகள் இன்னைக்கு மற்றவங்களை பற்றி பேசுகிற ஒரு செயலை கையில் எடுத்திருக்காங்க. என்னெல்லாம் பேசி இவர் முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் மாற்றினாதான் நாங்கள் இந்த கூட்டணிக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ வெளியில் வந்துட்டு இப்போ அவர் அருமை அண்ணன் எடப்பாடியாராக மாறிட்டார். இவர் அருமை தம்பியாக மாறிட்டார். தம்பியாக மாறி இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கூட்டணி ஆட்சியை வச்சு தமிழ்நாட்டில் வச்சு நடத்துகிறதா இவங்க 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் ஸ்டைல்லே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. எப்படி இந்த சாம்பார் இட்லின்ட்டு. இவங்கெல்லாம் கெட்டுப்போன சாம்பார், கெட்டுப்போன இட்லியெல்லாம் இவங்களா இருந்துக்கிட்டு இவங்க ஒரு கூட்டு சேர்ந்துக்கிட்டு நாங்கள் மக்களுக்காக தொண்டர்களுக்காக கட்சி நடத்தணும், தொண்டர்களுக்காக நன்மை செய்யணும் அப்படின்ட்டு சின்னம்மா நினச்சிட்டு இருக்காங்க. அதை ஒரு கொச்சப்படுத்துகிற விதமாக அண்ணன் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வர சட்டமன்ற தேர்தலில் இதுக்கான விடை, இதுக்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். இதான் முன்னாடி கேள்வியை கேட்டிருக்கணும். இப்போ வந்துடுறேன். என்னன்னா, சசிகலா அவர்கள் கொடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க, கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இவங்களுடைய படங்கள் கொடியில் பொருத்தப்பட்டுள்ளது. கட்சியின் பெயர் நீ அறிவிக்கல, விரைவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்சி என்ன ஆக போகுது? சட்டமன்ற தேர்தலில் என்ன எதிரொலிக்க போகுது இந்த கட்சி? அதாவது 1.5 கோடி தொண்டர்களை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்டு அம்மாவால் கட்டி காக்கப்பட்டு புரட்சி தாய் சின்னம்மா ரொம்ப நேசித்து காலத்த கட்சி அதிமுக கட்சி. அந்த கட்சி ஏழை எளிய தொண்டர்களுக்காகவும் அடித்தட்டு மக்களுக்காகவும் செயல்பட்ட ஒரு கட்சி. இன்றைக்கி அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கட்சியினோட நிலைமை அப்படி இல்லை. சின்னம்மா நிறைய முயற்சிகள் மேற்கொண்டாங்க, நிறைய பேச்சுவார்த்தைகள் என்னென்னவோ பண்ணாங்க. அதாவது தொண்டர்களுக்காக நம்ம முடிவு பண்ணி இந்த இயக்கத்தை எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் இவர் ஒரே ஒரு சுயநலத்துக்காக, ஒற்றை நபர் சுயநலத்துக்காக அது எதையுமே செவிசாய்க்காமல் புரட்சித்தாய் சின்னம்மாவனுடைய அந்த கோரிக்கைகள், அந்த கருத்துக்கள் எல்லாம் புறந்தள்ளிட்டு இன்றைக்கி போனதன் விளைவாக 10 தேர்தலுங்க. அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இவ்வளோ இது மாதிரியான ஒரு தேர்தல் தோல்வியை சந்தித்து இன்னைக்கு களத்தில் இல்லை. அதாவது அவர் தலைமையேற்று அந்த தேர்தலில் முதல்ல இருந்து போன தேர்தல் வரைக்கும் எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தோல்வி. அப்போ தோல்வியை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற ஒரு தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் இருக்கார். அதை சரி பண்ணணும்னு நினச்சாங்க, அதுக்கு சரி பண்ணல. அதனால் தொண்டர்கள் இன்னைக்கு இதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக சரி தொண்டர்களுக்காகவும் 8 கோடி தமிழர்களுக்காகவும் ஒரு நன்மையை செய்யணும்னா நமக்கு ஒரு இயக்கம் தேவை. இப்போ இயக்கம் அந்த இயக்கத்தை வச்சு தான், அதாவது முன்பின் தெரியாதவர்களுக்கும் முகவரி கொடுத்தவர் அம்மா.
அது மாதிரியான ஒரு இன்னைக்கு சூழ்நிலையை வந்து அதிமுக இன்னைக்கு கொடுக்காதுன்றதுனால தான் சின்னம்மா வந்து ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குவதற்கு ஒரு அச்சாரமாக புண்ணிய பூமியாம் பசும்பொன்னிலே, அதாவது பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதாவது 3 திராவிட தலைவர்களையும் கொண்டு ஒரு கருப்பு வெள்ளை சிகப்பு அந்த மூவர்ண கொடியை எங்களுக்காக அறிமுகப்படுத்தி இந்த அதாவது களம் காண்போம் அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு அந்த முழக்கத்தோட இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போ 10 தோல்வி பார்த்துருக்காரு, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு மென்ஷன் பண்றீங்க. இப்போ அவரை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் வேலிடான பாயிண்ட். ஒரு 2-3 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்து கட்சியில இணையலாம், எங்களை சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அம்மையார் அவர்களுமே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நிலை ஏன் மாறுது இப்ப? அதாவதுங்க சார், இப்போ ஒரு பக்கம் மட்டுமே நம்ம பேசக்கூடாது இல்லையா? அதாவது ஒரு 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 சைடு வந்து அம்மா எல்லாத்துலேயும் இறங்கி போனாங்க. இவங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததை தவிர சின்னம்மா பண்ண தப்பு எதுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லி ஆகணும். ஏன்னா 2016 அம்மா மறைவுக்கு பிறகு என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்னலாம் பண்ணாங்கன்றத சிலதை மட்டும்தான் பசும்பொன்னில் அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்ல போறாங்க, மக்களும் அதை பார்க்க போறாங்க. இதுக்கு மேலதான் எடப்பாடி அவங்க மேல தப்புலாம் தைரியமா சொல்லாமே சார். சொல்றாங்கல்ல சார் இன்னைக்கு வந்து பசும்பொன்னில் அவ்வளவு விஷயத்து எடப்பாடியால அவங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டுச்சு, எடப்பாடி பழனிசாமினால அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க. அதுதான் சார் நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, உங்களை முதல்வர் அமைச்சரா தேர்ந்தெடுத்ததை தவிர வேற என்ன தவறு சின்னம்மா செஞ்சாங்கன்னு நீங்க நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்து. என்ன சார் என்ன தவறு இருக்கு? ஏன்னா இப்போ 50 ஆண்டு காலமா வந்து அரசியல் இருக்காரு, படிப்படியா மேல ஏறி வந்திருக்காரு, சரிங்களா, எம்எல்ஏ வந்திருக்காரு, மினிஸ்டரா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் சிஎம் பொறுப்புங்கிறதே ரொம்ப தட்டி மாதிரி தான் வந்திருக்காரு. அவர் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டாரு? இப்போ சிஎம் பொசிஷன் வரும்போது அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாணக்கியத்தனம் தானே, அதுல என்ன இருக்கு? அதாவது நம்ம இதுதான், அதாவது இந்த சாணக்கியத்தனம்ட்டு சொல்லிட்டு நம்ம கடந்து போறதுனால அதாவது ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் சார். அதாவது இன்னைக்கு இந்த இயக்கத்தை வந்து எப்படியெல்லாம் நேசிச்சு 39 வருஷம் அம்மா 33 அதாவது 39 வருஷம் அரசியல்ல அம்மா வந்து அதிமுகவோட உங்களை பயணம், அதுல 33 வருஷம் அம்மாவுக்காகவே தியாகம் பண்ண அந்த வாழ்க்கை, இவ்வளவையும் தியாகம் பண்ணி இந்த கட்சியை நம்ம வளர்க்கணும், இந்த கட்சியில் உள்ள ஒரு தொண்டர்களும் மனசோர்வு அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை வந்து ஒரு நெருக்கடியான நிலைமை வருது. அந்த நெருக்கடி நிலைமையை சமாளிக்க சரி நமக்கு ஒரு தளபதியா நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒரு ஆளை நம்ம வச்சுட்டு நம்ம ஒரு முதலமைச்சரா ஒரு மாற்று சமுதாயத்திலேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து உங்களை வச்சுட்டு போனா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அவங்கள வந்து யாரோ ஒருத்தர் மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு தொண்டர்கள் மாற்று சமூகத்துக்கு அதுக்கு தரக்கூடாது அப்படின்னு விதிமுறை ஏதாவது இருக்கா? அதாவதுங்க இதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் மற்ற ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, முக்குளத்தோர் ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் அந்த அம்மா அப்படி செய்யறாங்க, அதனால வந்து இது வந்து ஒரு பகுதி மக்கள் ஓட்டை மட்டும்தான் அது பிரிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது கிடையாதுங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சின்னம்மானா யாருன்னு தெரியும். அதாவது அன்னைக்கு சூழ்நிலையில அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் முதலமைச்சராக்கியிருக்கலாம், அவங்க நினைச்சிருந்தா யாரை வேணாலும் அன்னைக்கு முதலமைச்சராயிருக்கலாம். உங்களை வந்து வச்சிருந்துட்டு போனாங்களே, அதுக்கு ஒரு நன்றி விசுவாசமா இருக்க வேணாமா? எப்படி உங்களால இது ஒரு மனித தன்மையற்ற செயல் இல்லையா? இதுதான் நாங்க கேட்கிறோம். இல்ல இப்ப அவங்க அன்னைக்கு பதவி வகிக்க முடியாம போனதுக்கு காரணம் அவங்க இந்த சிறை செல்றாங்க, அதனாலதான் முடியல, அதனாலதான் இங்க வந்திருக்கு. இதுல என்ன ஒரு மனிதாபிமானம் என்ன பார்க்கணும் எனக்கு புரியல. இப்ப முதலமைச்சரா உங்களை தேர்ந்தெடுத்தது யாருங்க சொல்லுங்க? முதலமைச்சரா உங்களை தேர்ந்தெடுத்தது அன்னைக்கு சின்னம்மா தான். அன்னைக்கு சின்னம்மா உங்களை வந்து ஒரு உற்ற ஒரு தம்பியா, உங்களை ஒரு சகோதரரா நினைச்சு உங்க கையில் இந்தாப்பா பழனிசாமி இந்த ஆட்சியை நீ பார்த்துக்கோ, நான் போயிட்டு வர வரைக்கும் கட்சி அதாவது கட்சிக்கு டிடிவி தினகரனும் ஆட்சிக்கு நீயும் பார்த்துக்கினா இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க. இப்போ அதாவது துரோகம் பி துரோகம் சின்னு நம்ம பிரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டோன்றது தான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அது அம்பலப்படுத்தலாமே சார், எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு வெளியே சொன்னாதானே தெரியும். சிலதை மட்டும் அம்மா இன்னைக்கு வந்து பசும்பொன்னில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிறைய வந்து பேச வேண்டிய களங்கள் இருக்கு. இந்த களத்தில் நம்ம நிறைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் கட்டாயம் என்னென்னலாம் இவங்களால நெருக்கடி ஏற்பட்டுச்சு, இவங்க என்னென்னலாம் துரோகம் பண்ணாங்கன்றதை அம்மா சொல்ல தான் போறாங்க. மக்களுக்கு முன்னாடி இவங்களை நிறுத்த தான் போறாங்க. ஏன்னா இப்போ எடப்பாடி அவர்கள் தரப்புல இருந்து வர கருத்து என்னன்னா, இவங்க வந்து கட்சியை உடைக்க பார்த்தாங்க, கட்சியை பிரிக்கிறாங்க, அதனாலதான் நான் இந்த ஆக்ஷன்லாம் எடுக்கிறேன், அதனால உள்ள சேர்த்தல அப்படின்லாம் சொல்றாங்க. இங்கிருந்து வெளியே நபர்கிட்ட பேசுறாங்க அப்படிலாம் சொல்றாருல, ஒரு பாயிண்ட் வைக்கிறாருல, அதுதானே ரீச் ஆகும். இப்போ உங்க தரப்புல இருந்து எந்த பாயிண்ட்டுமே வைக்கலன்னா எந்த பக்கம் ரீச் ஆகும்?
அதாவது யாருக்கிட்டே பேசுறாரு, யாருக்கிட்டே இவங்க நம்ம கட்சியை இது பண்றத இன்னைக்கு வந்துங்க 2016 இருந்து இன்னைக்கு 2026 4 வருடம் சிறையில அம்மா வந்து கழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதுக்கப்புறம் வந்து இப்ப ஒரு 4-5 வருடங்கள் வந்து அம்மா வந்து இதுல எதுல வந்து அதிமுக ஆட்சிக்காக எதிராவோ இல்ல அதிமுகன்ற கட்சிக்கு எதிராவோ அம்மா எங்கன்னா செயல்பட்டாங்கன்னு அவர் பழனிசாமி சொல்லுங்க. எங்கே அவங்க பண்ணாங்க? அவங்க அந்த கட்சி வந்து ஆட்சியை வந்து திருப்பியும் வந்து இழந்துடக்கூடாது, 2021 நான் அரசியல்ல இருந்தே விலகிறேன்னு ஒரு பெரிய மனசு வச்சு, அதாவது என்னால நீங்க சொல்றீங்க ஜெயிச்சிருவேன்னு, அதனால வந்து நான் வந்து உங்களை தொந்தரவு பண்ணி இதனால வந்து கழகம் வந்து தோல்வியை சந்திக்கணும், நான் வந்து அரசியல இருந்து விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய மனசு யாருக்குங்க வரும்? அது சின்ன, அதாவது ஒரு கட்சி உயிரா நேசிக்கிற ஒரு தலைவருக்கு தான் அந்த மனசு வரும். அந்த மனசு வந்ததுனால தான் நான் அரசியலேருந்து விலகிக்கிறேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் எங்கே வந்து ஆட்சிக்கு எதிராவோ இல்லை கட்சிக்கு எதிராவோ சின்னமாக செயல்பட்டாங்க? எப்படி பழனிசாமி அதை சொல்கிறாரு? எப்படி மனசு வருது அவருக்கு? இல்லை, இப்போ இங்கே என்னதான் பிரச்சனை? யார் தலைமை வரணும் அப்படிங்கிற பிரச்சனைனால தான் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்களா சார்? தொண்டர் ஒருங்கிணைப்பாளர் யாரு, பொதுச் செயலாளர் யாரு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பழனிசாமி என்ன நினைச்சிட்டாருங்க, இது நம்ம கட்சி ஜெயிக்குது தோக்குதெல்லாம் தேவையில்லை, அவருக்கு திமுக பி டீம், அதாவது திமுக போட்டு தானே சார் எடுத்தாங்க, எம்எல்ஏ ஆதரவு. பொதுக்குழு எதுக்குங்க? கட்சியினுடைய நல்லது கெட்டதை கலந்து ஆலோசிச்சுக்க, பொதுக்குழுல நம்மளுடைய பைலாவை பாதுகாக்க, மக்கள் அதாவது தொண்டர்களுடைய நலனை பத்தி இது பண்றதாங்க பொதுக்குழு. இவர் என்ன பண்றாரு? பொதுக்குழு எதுக்கு வச்சிருக்காருன்னா கட்சியில இருந்து நீக்கிறதுக்காகவே பொதுக்குழு வச்சிருக்காரு. அதனாலேயே அந்த பொதுக்குழு நடத்திக்கிட்டு ஒரு பொதுக்குழு நடத்துறாருனாலே நம்ம ஒரு டிவியில பார்க்கலாம், இந்த நபர் வந்து கட்சியில இருந்து நீக்கப்படுகிறார், இந்த நபர் வந்து இது இனிமே வந்து கட்சியிலயோ. கட்சியின் அடிப்படை விதி ஒண்ணு இருக்கும்ல, கட்சி சம்பந்தப்பட்டு தான் பேசணும் அப்படின்ட்டு. மாற்று கட்சி நபர்களோட நட்பு வச்சுக்கலாம், ஆனா இன்ஃபர்மேஷன் போகுது, வேற விஷயங்கள்லாம் போகுதுங்கும் போது கட்சி விட்டு நீக்கிறதான முறை. புரட்சி தலைவர் வந்து மிகப்பெரிய இந்திய அதாவது உலக வரலாற்றிலே இல்லாத விதியை கொண்டு வந்திருந்தார். தொண்டர்கள் தான் வந்து பொதுச் செயலாளரை கொண்டு வரணும், அவங்க தேர்ந்தெடுத்து தான் பொதுச் செயலாளர். அந்த விதியவே மாத்தின பெருமை யாருக்கு சேரும்னா அண்ணா எடப்பாடி பழனிசாமிக்கு சரி அது சேரும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அந்த விதியவே நீங்க வந்து ஒரு கஷ்ட காலத்துல போய் தள்ளிட்டீங்க, அந்த விதியவே நீங்க அழிச்சிட்டீங்க. நீங்க இப்ப எப்படி வந்து நாங்க வந்து நம்ம இது இந்த விதி பிரகாரம் தான் எடப்பாடி பழனிசாமி நடத்துறாரு. அவர் எப்படி சார் அந்த பொதுச் செயலாளர், இந்த ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவியெல்லாம் எப்படி வந்தாரு? எம்எல்ஏவுடைய ஆதரவாளர் தானே வந்தாங்க. சின்னம்மாவுடைய எந்த ஒரு தயவும் இல்லாம அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்களா? இல்ல நாட்டு மக்கள் அப்படி பாத்துக்கிறாங்களா? இல்ல. அதாவதுங்க அன்னைக்கு நிலைமையில சின்னம்மா யாரை முடிவெடுத்திருந்தாலும் அன்னைக்கு முதலமைச்சர் அதை செஞ்சாங்களே, எடப்பாடி பழனிசாமிக்கு அதை செஞ்சு கொடுத்தாங்க. உனக்கு என்ன தடுக்குது உங்களை? நீங்க ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மனித தன்மையற்று இப்படி வந்து ஒரு சின்னம்மாவுக்கு எதிராக இப்படி செயல்படுறீங்க? அதுதான் நாட்டு மக்கள் கேட்கறாங்க. பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அதிமுகக்கான ஒரு பொது எதிரியே, அரசியல் எதிரி எடுத்துக்கிட்டாலே நம்ம திமுக தான். ஏன்னா அவங்கள வெல்லணும், அந்த பதவிக்கு நாங்க வரணும் அப்படிங்கறதான் இலக்கா வச்சிருக்காங்க. இப்படிங்கும்போது அதிமுகவே 2-3 அணிகளா இருக்கு. இப்படி இருக்கும்போது இப்போ சின்னம்மா அவர்கள் ஒரு அணியில வராங்க, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அதிமுகவுடைய வாக்குகள் தானே ஒரு பக்கமா பிரிஞ்சு போகும். இது நீங்க திமுக ஜெயிக்கிறக்கோ திமுக வெல்றதுக்கோன விஷயம் இல்ல. நீங்க வந்து இப்போ அதிமுகவே எதிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது ஒரு வாக்கியம் சொல்றேன். அதாவது நம்ம எந்த ஆயுதத்தை எடுக்கணும்ன்றது நம்ம எதிரி தான் முடிவு பண்றாங்க. இங்க எங்களுக்கு எதிரியோட சேர்த்து துரோகியும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க வந்து சரி அம்மாவுடைய கட்சியை நம்ம வந்து எந்த விதத்திலயும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, இது தலைவரோட கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி, நம்ம நேசிச்சு வளர்த்த கட்சின்றதுனால தான் நாங்க அமைதியா இருந்தது. சின்னம்மா அமைதியா இருந்தாங்க. இதுக்கு மேலையும் விட்டா திமுக, அதாவதுங்க ஒரு முதலமைச்சரோட, அதாவது துணை முதலமைச்சர் இருக்கிற ஒருத்தர் எதிர்கட்சி தலைவரை பார்த்து சொல்றாரு, நீங்களே பொதுச் செயலாளரா இருங்க, என்ன எங்களுக்கு வேலை மிச்சம், திமுகவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம், நீங்க மட்டும்தான் பொதுச் செயலாளர் இருக்கணும்னு சொல்றாருன்னா அப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற எத்தனை பேக்ரவுண்ட்ல என்னென்னலாம் நடந்திருக்கும் நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. அதை தான் சொல்ல வரோம். அப்ப திமுகனுடைய கைகூலியா அவர் வந்து சொன்ன என்னன்னா, உங்களால எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி அதை சொல்லலையே அவரு. ஒரு நகைச்சுவை தோணியில தான் நானும் சொல்றேன், நகைச்சுவை தோணியில தான். எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க இப்போ அதாவது அவருக்கு என்னன்னா, இந்த கட்சியை நீங்க இப்படியே வந்து எல்லாரையும் நீங்க வெளியிலேயே வச்சுன்னு இருங்க, நீங்க வெளியில வச்சுருந்தீங்கன்னா இந்த கட்சி இந்த திமுகன்ற இயக்கத்தை வச்சு நாங்க நடத்திக்கிட்டு ஈஸியா நாங்க ஜெயிச்சுட்டு போயிருவோம்னு சொல்றேன். அப்படிலாம் சின்னமா விட்டுற மாட்டாங்க. சரியான விஷயம் தானா சார் அது? இல்ல அப்படி 3 அணியா பிரிஞ்சிருக்கீங்க, அங்க ஒரே அணியா இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒன்னா இருக்காங்க. எடப்பாடி அணி இப்ப வந்து முன்னாள் அமைச்சர்களுக்காகவும் அங்க இருக்கிற ஒரு சிலருக்காகவும் தான் அந்த கட்சி நடந்துன்னு இருக்கு.
இன்னுமே பாருங்க இந்த இப்போ அம்மா கொடியை அறிவிச்சாச்சு, அடுத்தடுத்த இன்னும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள என்னென்னலாம் ட்விஸ்ட் இருக்குன்னு நடக்குதுன்னு பாருங்க. அவ்வளோ பேர் இங்கே வரப்போறாங்க. சின்னம்மா தலைமையில தான் ஆட்சியும் நடக்க போகுது. எல்லாமே பொறுத்திருந்து பார்க்க போறாங்க. நாட்டு மக்கள் பார்க்க தானே போறாங்க. இப்போ இந்த களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 களம், அதாவது 200 வெல்வோம் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருக்காரு. திமுக வந்து நிறைய தேர்தல் அறிக்கையை வந்து 2016 கொடுத்தாங்க. அதுல எந்த ஒரு 21ல கொடுத்துருந்தாங்க. 21ல இருந்து அவங்க இதோ தேர்தலில் வந்து 26க்கே நம்ம வந்துட்டோம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு தேர்தல் அறிக்கையை அவங்க முழுமையா வந்து செயல்படுத்தினாங்க போனாங்கன்னா சொல்லவே முடியாது. 500 சில்லற தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க, 505 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுல எதையாவது முழுமையா பண்ணியிருக்காங்களான்னா எதுவுமே கிடையாது. அப்ப மக்கள் விரோதம், விலைவாசி ஏற்றம், எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை, அப்படி இப்படின்னு நீங்க 1000 பேப்பரை திறக்க முடியல, டிவியை பார்க்க முடியல, அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு வீணா போயிருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு திமுக மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க மக்கள். அதனால வந்து இந்த களம் எப்படி அமையணும்னு பாத்தீங்கன்னா, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளையும் திமுகவையும் வீட்டுக்கு அனுப்பணும்னா தீய சக்தி, அதாவது எங்களுக்கு புரட்சி தலைவர் வந்து திமுகவை தீய சக்தின்னு அடையாளம் காட்டியிருக்காரு. இந்த கட்சியை அழிச்சிட்டு இந்த ஆட்சியும் அழிச்சு அதிமுக, அதாவது அதிமுக ஒரு எப்படி வந்து நாங்கள்லாம் கொண்டு வந்து நாங்கள் வச்சோமோ அதை வந்து முறியடிக்கிற வகையில், அதாவது சின்னம்மா தலைமையில் இன்னைக்கு புதிய இயக்கம் கண்டிருக்கிறாங்க சின்னம்மா. அந்த புதிய இயக்கத்தின் மூலமா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். சின்னம்மா தலைமையில் அது அமையும். அதுதான் இந்த களம் நமக்கு சொல்ல போகுது. இன்னொருத்தர் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து இவங்க எனக்கு தீய சக்தியா இருக்காங்க, எனக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி, ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே, இவங்க நடுவில் தான் போட்டி, மற்ற யாருமே காம்படிஷன் இல்லை அப்படிங்கிறாரு. அது அவருடைய தன்னம்பிக்கை காட்டுது. யாரு அது ஜனநாயகம் தான் சார், யார் வேணாலும் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். அவர் தன்னம்பிக்கையா சொல்றாரு. அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இப்போ நீங்களும் அதிமுகல இருந்து இருக்கீங்க, அதிமுக கட்சியோட சம்பந்தம் இருக்கு. அப்படிங்கும்போது அந்த கட்சியவே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்களே. இப்போ அதை தான் நம்ம சொல்ல வரோம். இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லைன்னு போகிற அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளிட்டாரே. நாட்டு மக்கள் வந்து எங்களை ஆதரிக்கிறாங்க, தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க சார். அதனால வந்து யாரை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. சின்னம்மா தலைமையில் நாங்கள் அடுத்த ஆட்சியை நாங்கள் அமைக்கிறதுக்கு தயாராகிட்டோம். அது களமும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தொண்டர்கள்லாம் எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தேன், சொல்லியிருந்தாங்க தேர்தலில் வந்து போட்டியிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன ஆக போகுது சார்? ஆமாம், அதாவது ஒன்றன் பின் ஒன்றா எல்லா விஷயத்தையும் மக்கள்கிட்ட சொல்லாமலோ பத்திரிகையாளர்கிட்ட சொல்லாமலோ எதையும் செய்ய மாட்டாங்க. அதனால எல்லாமே ஒன் பை ஒன்னா நடக்க போகுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தரும் ஒரு விஷயங்களை தான் அம்மா பண்ணுவாங்க. அது வந்து அடித்தட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த ஏதோ மட்டும்தான் அம்மா செய்வாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். டிடி அவர்கள் சொன்னதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த பதறுகளால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மென்ஷன் பண்ணாங்க. பதறுகள்ன்றதை யாரு சொல்றாரு? இந்த கட்சிக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் டிடிவி தினகரன்ற ஒரு நபர் வெளியில் தெரியறதுக்கும் யாருங்க ஆணிவேரு? சின்னம்மா தானே ஆணிவேரு. அந்த சின்னம்மாவையே வந்து நீங்கள் வந்து பதறுன்றீங்கன்னா உங்களுடைய குணம் என்னன்றதை நாட்டு மக்களும் தொண்டர்களும் இன்னைக்கு இருக்கிற அவ்வளோ பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாதி கூடாரம் காலி ஆயிடுச்சு, இன்னும் மீதி கூடாரமும் இன்னும் சில நாள்ல காலியாக போகுது. ஒற்றை நபரா அரசியல் யார்? டிடிவி தினகரன் தான் சார் நாங்கள் சொல்கிறோம். அரசியல் அனாதை ஆக போறாருங்க. இன்னும் கூடிய விரைவில் அரசியல் அனாதையா அவர் நிற்க போறாரு. அதாவது திடீர் அண்ணன் தம்பிங்க சேர்ந்து திடீர் எதுவும் செய்ய முடியாது. இவங்க திடீர்னு ஆட்சி திடீர்னு இந்த கட்சியை வந்து மூடு விழா நடத்திட்டு போறாங்க. அதுதான் வந்து இவங்க இந்த திடீர் அண்ணன் தம்பிங்க வந்து நம்ம சொல்ல போறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்க களம் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி, நாத்தாக்க தனித்து நிற்கிறாங்க. விஜய் அவர்கள் இருக்காங்க. 4 முனை போட்டியா இருக்க போகுதுலாம் பேசப்படும் போது யார் வலிமையா இருக்கா, யார் கொஞ்சம் வீக்கா இருக்கா? திமுக இன்னைக்கு ஆட்சி இழக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. அதை தான் நம்ம பார்க்குறோம். நாங்கள் ஆட்சிக்கு வர போகிறோம். அதுதான் நாட்டு மக்கள் பார்க்க போகிறாங்க. யாரு சார்? நீங்க என்ன சார்? நாங்கன்னா சார் சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமைக்க போகிறோம் சார். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, பெயரை என்ன அனௌன்ஸ் பண்ணல. அப்படி நிலையில எப்படி இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்? அதாவதுங்க, இந்த கான்ஃபிடன்ஸ் இன்னைக்கு நேற்று வரலங்க. கிட்டத்தட்ட அரசியலில் 39 வருஷம் அனுபவம் வாய்ந்தவங்க சின்னம்மா. வந்து இன்னைக்கு நேற்று மட்டும் வந்து அப்படியே முகத்தை காட்டிட்டு போகிற அரசியல் தலைவர் கிடையாது. மக்களுடைய நலனில், மக்களுக்கு ஒரு பிரச்சனையில் எல்லாத்துக்கும் துணை நின்னவங்க. அப்போ அதனால நாட்டு மக்கள் அவங்கள விரும்பி இந்த அம்மா தான் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும், புரட்சி தலைவி ஆட்சியை வந்து சின்னம்மாவில் தான் கொண்டு வர முடியும்னு நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க. அதனால சின்னம்மா தலைமையில் ஆட்சியை வந்து அவங்க கையில் ஒப்படைக்கிறது நாட்டு மக்கள் எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து வருகிற தேர்தல் நமக்கு சொல்ல போகுது. ஓகே, எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருந்தாரு, விஜய் அவர்களுடைய படப்பிரச்சனைலாம் வரும்போது அவர் வந்து என் வீட்டில் தங்கியிருந்தார், என் காரில் நான் கூப்பிட்டு போய் எடப்பாடி அவர்களை சந்தித்து சில பிரச்சனைலாம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. எல்லாம் எதுக்காக எங்ககிட்ட வரணும் அப்படின்னு த்ரெட் எதை வைக்கிறாரா?
இன்னைக்கு எதாவது சொல்றேன் இல்லைங்களா, எடப்பாடியானுக்கு ரொம்ப பயந்து கிடக்கு. சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ண போறாங்க, நம்ம எம்எல்ஏ பதவி காலியாக போகுது, நம்ம கட்சி பதவியெல்லாம் இன்னைக்குமே வந்து நம்ம யாரும் மதிக்காத நிலைமையில போக போறோம் அப்படின்ற அந்த பயத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் வேலுமணியோட பேச்சு அப்படிதான் நினைக்க தோணுது. செல்லூர் ராஜ் அண்ணன் பாருங்க என்னென்னமோ பேசுறாரு, சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்கெல்லாம் என்னென்னலாம் இன்னைக்கு வந்து, அதாவது ஒரு 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 ஏற்றி வச்ச ஏணியை நீங்க எட்டி உதைச்சிங்கல்ல, அதுக்கான விளைவை சந்திக்க வேணாமா? பொறுத்துருங்க. அம்மா வந்து உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, பாப்பீங்க. விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, எங்க கூட வந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு பெரிய கலகம் ஏற்படுத்திட்டு இருக்கு. காங்கிரஸ்குள்ள பிரச்சனையாவது என்னாலதான் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? ஏன்னா விஜய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யாரு வந்தாலும் அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பாஜக பேசுனாங்க, காங்கிரஸ் பேசுனாங்க. இப்போ நீங்க ஆரம்பிச்சிருக்க சின்னம்மா அவர்களுடைய கட்சி இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதாவது என்ன தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, தொண்டர்களுக்கு என்ன தேவை, அவங்க எந்த கூட்டணியை விரும்புகிறாங்கன்றது சின்னம்மாவுக்கு தெரியும். சின்னம்மாவை வந்து அந்த விஷயத்தில் கை தேர்ந்தவங்க. நம்ம போன முன்ன உதாரணங்கள்லாம் நிறைய இருக்குது. அம்மாவோட இருந்து நிறைய கூட்டணிகள்லாம், அதாவது கூட்டணியே அதை முறியடிச்ச கூட்டணிகளெல்லாம் ஒன்று சேர்த்து ஆட்சிக்கு வர வச்ச பெருமெல்லாம் சின்னம்மாவுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை வச்சு இந்த தேர்தலில் யாரோட கூட்டணி போக போகிறாங்க, எப்படி கூட்டணி வைப்பாங்கன்றதெல்லாம் சின்னம்மா முடிவு பண்ணுவாங்க. அவங்க முடிவுக்காக நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி கூட்டணி வைப்பாங்க, எப்படி, அதாவது நாங்கள் விரும்புகிறோம், அதாவது தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அவங்களும் அதாவதுங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்காக அவங்க வாழ்ந்ததே கிடையாது. தொண்டர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதனால இதுலயும் இந்த கூட்டணி விஷயத்துலயும் அப்படிதான் அவங்க நடத்துவாங்க. இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க, அம்மா சின்னம்மா சொல்லுவாங்க, வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் இந்த கூட்டணி இருக்குன்னு சொல்றீங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் சசிகலா அவர்கள் இணைந்தாங்க அப்படின்னா இந்த திமுக எனும் தீய சக்தி, ஏன்னா இன்னைக்கு 2 பேரும் ஒரே அஜெண்டால தான் இருக்கீங்க, திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறது, இணைந்தால் வீழ்த்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதாவது இணைந்தால் வீழ்த்தறதுக்கான அதாவது அதான் சொல்றேன், யூகங்கள் நிறைய இருக்கும். நான் இவங்க பத்திரிகையாளர் மத்தியில் அது இன்னும் நிறையவே இருக்கும். சின்னம்மாவை பொறுத்தவரை அளவில் பார்த்தீங்கன்னா திமுகவை, அதாவது தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, அதாவது கூடுதல் பலமா யாரெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒன்றும் சேர்த்து இந்த தேர்தலில் கூட்டணியோடு நாங்கள் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்போம். அது நடக்க போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் மிக்க நன்றி, வணக்கம் சார்.